வெல்கம் டு பியூட்டிஃபுல் ட்ரெஸ் மேக்கர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, யூனிஃபார்ம் பேண்ட் இருக்குது இல்லைங்களா, இது வந்து நம்ம மடிப்பு வச்சு தைக்கக்கூடிய இந்த பேண்ட்டு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்குறோம். இந்த பேண்ட்டு கட்டிங் எப்படின்னு பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கட்டிங் வந்து எடுக்கும்போது வீடியோ வந்து எனக்கு ப்ராப்பராக வராதனால நான் வந்து இதை ஆல்ரெடி கட் பண்ணி வச்சதை வச்சு நான் உங்களுக்கு எப்படிங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவங்களுடைய பேண்ட்டோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்துக்கணும். ஆக்சுவலாக இந்த பேண்ட்டோட ஹைட்டு வந்து நமக்கு 35 இன்ச் வந்து நம்ம பேண்ட்டோட ஹைட் இருக்குது. ஸோ இந்த 35 இன்ச்சஸில் வந்து நம்ம கீழே வரக்கூடிய பேண்ட்டு பட்டி ரெண்டாக நம்ம வந்து பிரிச்சுக்கணும். பட்டி வந்து இப்போ நார்மலாக சின்ன வயசு பிள்ளைங்கன்னா ஒரு 7 இன்ச் வச்சுக்கலாம், பெரியவங்கன்னா 8, 9 வச்சுக்கலாம். ஸோ பட்டியோட சைஸ் நான் இதில் 7 இன்ச் வச்சுருக்கேன். கீழே வந்து நம்ம எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா, நம்ம வந்து 7 இன்ச்சு வந்து நமக்கு வந்து பட்டியோட சைஸ் வருது அப்படிங்கல கீழே வரக்கூடிய அந்த பேண்ட்டோட சைஸு நமக்கு 28 இன்ச்சஸ் வரணும். இந்த 28 இன்ச்சஸ்லேயும் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 7 இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணி அந்த அந்த ஷேப் வரணும். இதில் போட்டிருப்பேன் பாருங்கள், 7 இன்ச் மேலே போட்டிருக்கேன் பாருங்கள், அதனுடைய உயரமும் 7 இன்ச் தான் நமக்கு. ஓகேங்களா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 28 இன்ச்சஸ் மார்க் பண்ணி வரைஞ்சிக்கிறோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு கீழே ஒரு 7 இன்ச் இது பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இது பண்ணுறோம். எதுக்காக 2 இன்ச்சுனா 1.5 இன்ச் கீழே வந்து நம்ம ஃபோல்டு பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக 1.5 இன்ச்சு கீழேயும் மேலே வந்து சீம் அலவன்ஸ் ஒரு 1/2 இன்ச் வரும். அதுக்கு இந்த 28 கூட நம்ம 2 இன்ச்சு சேர்த்து எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். இப்போ நம்ம வந்து பட்டிக்கான பீஸ் எப்படி எடுத்துருக்கோங்கிறது காட்டுறேன். பட்டிக்கான பீஸ் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய சீட் லூஸ் அளவு எடுக்கணும். நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஹிப் லூஸ் எடுத்துக்க சொல்லி. ஸோ அவங்க ஹிப் லூஸோட சீட் லூஸ் வந்து நம்ம அளவு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது எடுத்துருக்கணும். சீட் லூஸுங்கிறது நம்ம ஹிப்புக்கு கீழே வந்து நம்ம பெருசாக உட்காரக்கூடிய அந்த பகுதி தான் வந்து நம்ம சீட் லூஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, என்ன மெஷர்மெண்ட் வருதோ அந்த சீட் லூஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 4ஆல் டிவைட் பண்ணணும். 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து எவ்வளோ வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 கிடைக்குது. இப்போ 36 வந்திருக்கு எனக்கு சீட் லூஸு. ஸோ சீட் லூஸ் வந்து 36 வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 9 வருது. அது கூட ஒரு 2 இன்ச்சு சேர்த்து 11 இன்ச்சுன்னு நம்ம வந்து பட்டியோட அளவு வந்து நம்ம 11 இன்ச்சுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த 11 இன்ச்சில் இப்போ சைடில் வந்து இந்த பக்கம் இந்த சைடு நமக்கு 1 இன்ச்சும் அந்த பக்கம் 1 இன்ச்சும் நமக்கு வந்து தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பட்டியோட அளவு வந்து 13 இன்ச்சு இந்த இடத்துல வந்து நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 இன்ச்சஸ் வேணும். மேலே 1.5 இன்ச்சு வந்து எலாஸ்டிக் வைக்கிறதுக்கோ இல்லை நாடாவுக்கோ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு 1.5 இன்ச்சும் கீழே வந்து நம்ம சீம் அலவன்ஸ் ஒரு 1/2 இன்ச்சும் நம்ம இதில் வந்து சேர்த்திக்கணும். அப்போ டோட்டலாக நமக்கு பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸ் வந்து ஹைட்டு வந்து வைக்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? இப்போ பட்டியோட உயரம் வந்து 9 இன்ச்சும் அதனுடைய வித்து வந்து நமக்கு 13 இன்ச்சும் சீம் அலவன்ஸோட வந்துடும். இது நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணி 4 பீஸ் எடுத்துக்கோங்க. இல்லை இப்போ நீங்கள் வந்து இடையில வந்து இதில் வந்து நம்ம பாக்கெட் வச்சு தைக்க போகிறோம், அதனால் இது நம்ம 4 பீஸாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ 4 பீஸாக கட் பண்ணிக்கங்க. அடுத்தது எலாஸ்டிக் எப்படி எடுக்கிறதுங்கிறத சொல்கிறேன். எலாஸ்டிக் வந்து ஹிப் சைஸு பார்க்கணும் இந்த இடத்துல. ஆக்சுவலாக அங்கே தான் நம்ம வந்து பேண்ட்டை போடுவோம். ஸோ ஹிப் சைஸ் பார்த்துட்டு ஹிப் சைஸ் எவ்வளோ இருக்கும், 33 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு 8 இன்ச்சஸ் லெஸ் பண்ணி 25 இன்ச்சுக்கு நம்ம வந்து எலாஸ்டிக் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, காலுக்கு வைக்கக்கூடிய அந்த ஒரு அந்த காலுக்கு வைக்கக்கூடிய கேன்வாஸ் ரோல் எடுத்துக்கோங்க, 1 இன்ச்சு சைஸ் உள்ளது. இது வந்து நம்ம எவ்வளோ எடுக்கணும்னா, காலுக்கு நம்ம அது கட் பண்ணியிருக்க வச்சு பீஸ் அந்த நம்ம கட் பண்ண பீஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணி எவ்வளோ வேணும்னு பார்த்து கட் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக் கட் பண்ணிவிட்டு நம்ம காலுக்கு வைக்கிறது எடுத்து கட் பண்ணி எடுத்து வைக்கணும். அதுக்கு தேவையானது முன்னாடியே நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தைக்கும் போது நமக்கு வந்து பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி டைம் இது பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போதே அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.